வணக்கம். தமிழாரத்தின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். தொடருந்து திணைக்களத்தின் விசேட அறிக்கை. கொழும்பில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர். அரசு ஊழியர்கள் எண்ணிக்கை குறைக்க திட்டமிடும் அரசு எழுந்துள்ள கண்டனம். பல்கலைக்கழக மாணவர்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பனவு. கடத்தப்பட்ட ஊடகவியலாளர் பிரகீத் தெக்னலிகொட கொடூரமாக படுகொலை. கண்கண்ட சாட்சி அதிர்ச்சி வாக்குமூலம். கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட இளைஞர் விசாரணையில் வெளியான காரணம். விளம்பரங்களை அடுத்து விரிவான செய்திகள் தொடரும். நியூ ரங்கனாஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். முன்பதிவு செய்யப்பட்டு தொடருந்து இருக்கைகளுக்கான பயணச்சீட்டு மற்றும் பணத்தை திரும்பப் பெறுவது தொடர்பில் தொடருந்து திணைக்களம் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி தொடருந்து இருக்கைகளை முன்பதிவு செய்யும் போது பயணிகளின் தேசிய அடையாள அட்டை எண் அல்லது வெளிநாட்டு கடவுச்சீட்டு எண்ணை உள்ளிடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 1 முதல் முன்பதிவு செய்யப்பட்ட இருக்கைகளுக்கான பயணச்சீட்டு பணத்தை திரும்பப் பெற விண்ணப்பிக்கும் போது பயணச்சீட்டு உரிமையாளரின் அடையாளத்தை உறுதிப்படுத்த பயணிகளின் தேசிய அடையாள அட்டை அல்லது வெளிநாட்டு கடவுச்சீட்டின் நகலை தொடர்ந்து நிலையத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது. இதேவேளை தொடர்ந்து நிலையத்துக்குள் பிரவேசிக்கும் போது மற்றும் பயணச்சீட்டை சரிபார்க்கும் போது பயணச்சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள தேசிய அடையாள அட்டை எண் அல்லது வெளிநாட்டு கடவுச்சீட்டு எண்ணை சரிபார்த்து உறுதிப்படுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பில் நடைபெற்ற பில்லி பெர்னாண்டோ இசை நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக காணொலி வெளியாகியுள்ளது. இந்த இசை நிகழ்ச்சி 242 லைவ் தி இயர் எண்ட் பார்ட்டி என விளம்பரப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற வாக்குவாதத்தின் போது பதிவு செய்யப்பட்ட ஒரு காணொலியில் முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ யார் ஒருவரை எதிர்கொள்ள முயற்சிக்கும் போது அவர் தடுத்து நிறுத்தப்படுவது காட்டப்படுகிறது. அத்துடன் இந்த வாக்குவாதத்தின் போது ஹரின் பெர்னாண்டோ தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவதை கேட்க முடிகிறது. அதே நேரம் ஹரின் பெர்னாண்டோ இந்த சம்பவத்தின் பின்னர் வெளியே அழைத்துச் செல்லப்படும் போது பலர் அவரை கேலி செய்வதையும் கேட்க முடிகிறது. அரசாங்க ஊழியர்களின் எண்ணிக்கையை 36% குறைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் கடந்த அரசாங்கம் ஏற்படுத்திக் கொண்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் தற்போதைய அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். அரசு ஊழியர்களின் எண்ணிக்கையை 5.5 லட்சத்தினால் குறைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் துமிந்த ஹோலங்குவ அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை குறைப்பு தொடர்பில் அண்மையில் கருத்து வெளியிட்டிருந்தார் என நளின் பண்டார தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் மேலும் கூறினார். இதேவேளை அரசாங்க ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைப்பது தொடர்பில் அரசாங்கம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதனையும் இதுவரையில் வெளியிடவில்லை. பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்கப்படும் மகபுல புலமை பரிசில் கொடுப்பனவை 10,000 ரூபாவாக அதிகரிக்க ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கவனம் செலுத்தியுள்ளார். தற்போதைக்கு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மாதந்தோறும் 5,000 ரூபாய் மகபுல பரிசில் கொடுப்பனவாக வழங்கப்படுகிறது. முன்னே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சிக் காலத்தில் எடுக்கப்பட்ட அமைச்சரவை தீர்மானத்தின் பிரகாரம் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் தொடக்கம் குறித்த கொடுப்பனவு 7,500 ரூபாவாக அதிகரிக்கப்படவுள்ளது. இந்த நிலையில் மகபுல புலமை பரிசில் கொடுப்பனவை 10,000 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உத்தேசித்துள்ளார். நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் அவர் இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரபல சிங்கள ஊடகவியலாளரான பிரகீத் தெக்னலிகொட இராணுவத்தினால் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் கண்கண்ட சாட்சியொருவர் பரபரப்பு தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளார். குறித்த நிகழ்ச்சியில் தற்போதைக்கு வெளிநாட்டில் வதியும் இலங்கை கடற்படையின் முன்னாள் சிப்பாய் ஒருவர் கலந்து கொண்டிருந்தார். அவர் முன்னொரு காலத்தில் கடற்படையின் மெக்கானிக்கல் பிரிவில் சிப்பாயாக கடமையாற்றிய பிரியசாந்தி எனும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. கடற்படை சிப்பாய் பிரியசாந்தவின் தகவல்களின் பிரகாரம் ஊடகவியலாளர் பிரகீத் தெக்னலிகொட கடத்தப்பட்டு மட்டக்களப்பின் எருமை தீவில் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளார். பிரகீத் தெக்னலிகொடவை கடத்திச் சென்ற குழுவில் எதிர்பாராத விதமாக தானும் இணைக்கப்பட்டிருந்ததாகவும் அவரை கடத்திச் சென்ற போது
போது அவர் ஊடகவியலாளர் என்பதோ பிரகீத் தெக்னலிகொட என்பதோ தனக்கு தெரிந்திருக்கவில்லை என்றும் குறித்த சிப்பாய் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் மட்டக்களப்பின் எருமை தீவுக்கு கொண்டு செல்லப்பட்ட பிரகீத் தெக்னலிகொடவின் தலைமையில் 3 துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்பட்டு அவர் படுகொலை செய்யப்பட்டதாகவும் செயலாளர் ஒருவரின் உத்தரவின் பேரிலே குறித்த படுகொலை நடத்தப்பட்டதாக அதற்கு பொறுப்பாக இருந்த உயரதிகாரி தன்னிடம் தெரிவித்ததாகவும் கடற்படை சிப்பாய் பிரிஷாந்த் தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார். இதுவரை காலமும் கடத்திச் செல்லப்பட்டு காணாமல் போக செய்யப்பட்டதாக நம்பப்பட்ட ஊடகவியலாளர் பிரகீத் தெக்னலிகொடவின் சம்பவத்தில் முதன்முறையாக அவர் படுகொலை செய்யப்பட்டதாக நம்பகமான ஒரு தகவல் கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பூண்டுலோயா டன்சினன் தோட்டம் பிரதேசத்தில் வசிக்கும் ஒருவர் அவருடைய தந்தை மற்றும் சகோதரனால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை நேற்று இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். இறந்தவருடைய தந்தை மற்றும் சகோதரனுடன் ஏற்பட்ட தகராறில் அவர்கள் இருவரும் தடிகள் மற்றும் கற்களால் தாக்கி இந்த கொலை சம்பவம் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதேவேளை உயிரிழந்த 29 வயதுடைய இளைஞர் தனது மகள், தந்தை மற்றும் இளைய சகோதரனுடன் குறித்த பகுதியில் வசித்து வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் இந்த குற்றச்செயலுடன் தொடர்புடைய தந்தையும் 18 வயதுடைய மகனும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறினர். மேலதிக விசாரணைகளை பூண்டலோயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தமிழாரத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.